முதியோர் துஷ்பிரயோகம் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சினை மற்றும் மனித உரிமைகளின் மீறலாகும். இது வயதான பெரியவர்களுக்கு உடல் ரீதியான அல்லது உளவியல் ரீதியான துன்புறுத்தல், புறக்கணிப்பு அல்லது நிதி சுரண்டல் என வரையறுக்கப்படுகிறது. சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகளில் உள்ள நிபுணர்களுக்கு இந்த நெருக்கடியை அடையாளம் கண்டு பதிலளிக்கும் திறன் நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான திறமையாகும். இந்த பயிற்சி பிரிவு முதியோர் துஷ்பிரயோகம் பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இதன் மூலம் பணியாளர்கள் அதன் பல்வேறு வடிவங்களை அடையாளம் காண தேவையான கருவிகளை கொண்டுள்ளனர். ஆபத்து காரணிகளை புரிந்து கொள்வதன் மூலமும் பொருத்தமான கண்டறிதல் மற்றும் தலையீட்டு நெறிமுறைகளை செயல்படுத்துவதன் மூலமும் நீங்கள் அத்தியாவசிய சட்ட மற்றும் நெறிமுறை கடமைகளை நிறைவேற்றுகிறீர்கள். அதே நேரத்தில் உங்கள் மேற்பார்வையின் கீழ் உள்ள பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான நிறுவன பராமரிப்பு தரங்களையும் நிலைநிறுத்துகிறீர்கள். உடல் ரீதியான துஷ்பிரயோகம் என்பது உடல் காயம், உடல் வலி அல்லது செயலிழப்புக்கு வழிவகுக்கும் சக்தியின் பயன்பாட்டை உள்ளடக்கியது. இந்த வகைகள்ல தாக்குதல், அடித்தல் அல்லது தனிநபரை அசைத்தல், அத்துடன் உடல் அல்லது இரசாயன கட்டுப்பாடுகளின் முறையற்ற பயன்பாடும் அடங்கும். இது பாலியல் வன்கொடுமையையும் உள்ளடக்கியது. இது ஒரு வயதான பெரியவருடன் எந்த ஒரு ஒப்புதல் இல்லாத பாலியல் தொடர்பும் ஆகும். உளவியல் துஷ்பிரயோகம் என்பது வாய்மொழி அல்லது வாய்மொழி அல்லாத செயல்கள் மூலம் மனவேதனை அல்லது துன்பத்தை ஏற்படுத்துவதாகும். இது அச்சுறுத்தல் மற்றும் அவமானங்களை உள்ளடக்கியது. குற்றவாளிகள் சமூக ஆதரவை துண்டிக்க வேண்டுமென்றே தனிமைப்படுத்தலை பயன்படுத்தலாம் அல்லது வயதான பெரியவரை ஒரு குழந்தையைப் போல நடத்துவதன் மூலம் கட்டாய சார்பு மற்றும் பயத்தின் நிலையை வளர்க்கும் குழந்தையாக்கலில் ஈடுபடலாம். புறக்கணிப்பு என்பது உணவு, தண்ணீர், மருந்து அல்லது தனிப்பட்ட சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அல்லது சேவைகளை ஒரு பராமரிப்பாளர் வழங்க தவறுவதாகும். இந்த தவறு வேண்டுமென்றே அல்லது தற்செயலாக இருக்கலாம். கைவிடுதல் என்பது புறக்கணிப்பின் ஒரு குறிப்பிட்ட வடிவமாகும். இதில் ஒரு முதியவருக்கு பொறுப்பேற்ற ஒருவர் அவர்களை முற்றிலும் கைவிடுகிறார். நிதி சுரண்டல் என்பது மற்றொரு நபரின் நலனுக்காக ஒரு வயதான பெரியவரின் நிதி, சொத்து அல்லது சொத்துக்களை சட்டவிரோதமாக அல்லது அங்கீகரிக்கப்படாத பயன்பாடாகும். பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் துஷ்பிரயோகத்தை புகாரளிக்க முடியாமலோ அல்லது விரும்பாமலோ இருப்பதால் கண்டறிதல் மிகவும் சவாலானது. அவர்கள் பழிவாங்கலின் தீவிர பயம், தங்கள் நிலைமையை பற்றிய ஆழ்ந்த அவமானம் அல்லது அடிக்கடி குடும்ப உறுப்பினர் அல்லது நம்பகமான பராமரிப்பாளராக இருக்கும் குற்றவாளியை பாதுகாக்க வலுவான விருப்பம் ஆகியவையால். எனவே தொழில்முறை விழிப்புணர்வு மிக முக்கியமானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆபத்து காரணிகள்ல அறிவாற்றல் அல்லது செயல்பாட்டு குறைபாடு மற்றும் சமூக தனிமைப்படுத்தல் ஆகியவை அடங்கும். குற்றவாளிகளுக்கு போதைப்பொருள் துஷ்பிரயோகம், சிகிச்சை அளிக்கப்படாத மனநல கோளாறுகள் மற்றும் அதிக அளவிலான பராமரிப்பாளர் மன அழுத்தம் ஆகியவை குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணிகளாகும். இந்த இயக்கவியலை புரிந்து கொள்வது துஷ்பிரயோகம் தீவிரமடைவதற்கு முன்போ அல்லது அது மறைக்கப்பட்டிருக்கும் போதோ ஆபத்தான சூழ்நிலைகளை அடையாளம் காண நிபுணர்களை அனுமதிக்கிறது. சில மருத்துவ குறிகாட்டிகள் உடனடி சந்தேகத்தை எழுப்ப வேண்டும். காயத்தின் நிகழ்வுக்கும் மருத்துவ உதவியை நாடுவதற்கும் குறிப்பிடத்தக்க தாமதம் அல்லது சாத்தியமான பராமரிப்பு திட்டத்தின் கீழ் நிர்வகிக்கக்கூடியதாக இருக்க வேண்டிய நாள்பட்ட நிலைமைகளுக்கு அடிக்கடி அவசர சிகிச்சை பிரிவு வருகைகள் ஆகியவை இதில் அடங்கும். நோயாளியின் வரலாற்றோடு ஒத்துப்போகாத வடிவங்களை எப்போதும் தேடுங்கள். நோயாளிக்கும் பராமரிப்பாளருக்கும் இடையிலான தொடர்புக்கு நெருக்கமா கவனம் செலுத்துங்க. ஒரு பெரிய சிவப்பு கொடி என்னவென்றால், ஒரு சுகாதார நிபுணருடன் நோயாளியை தனியாக விட பராமரிப்பாளர் தயங்குவது. ஒரு காயம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்த நோயாளியின் கணக்குக்கும் பராமரிப்பாளரின் கதைக்கும் இடையிலான முரண்பாடுகள் சாத்தியமான துஷ்பிரயோகத்தின் வலுவான குறிகாட்டிகளாகும். துஷ்பிரயோகம் சந்தேகிக்கப்படும்போது ஒரு கட்டமைக்கப்பட்ட கண்டறிதல் செயல்முறையை பின்பற்றவும். அவர்கள் பேச பாதுகாப்பாக உணர்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த நோயாளியை தனியாக நேர்காணல் செய்வது இதில் அடங்கும். அவர்களின் அறிவாற்றல் மற்றும் செயல்பாட்டு நிலையை மதிப்பிடுங்கள் மற்றும் ஒரு முழுமையான உடல் பரிசோதனையை நடத்துங்கள். இந்த தனிப்பட்ட சூழல் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர் தனது நிலைமையை பற்றி வெறிப்படுத்த ஒரே வாய்ப்பாகும். சட்ட மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு துல்லியமான ஆவணங்கள் முக்கியம். புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் நோயாளியின் நேரடி அறிக்கைகள் உட்பட அனைத்து மருத்துவ கண்டுபிடிப்புகளும் கவனமாக பதிவு செய்யப்பட வேண்டும். தெளிவான புறநிலை மொழியை பயன்படுத்தவும் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை தவிர்க்கவும். இந்த பதிவு வயது வந்தோர் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் சட்ட அமலாக்க விசாரணைகளுக்கான முதன்மை ஆதாரமாக செயற்படுகிறது.
தலையீடு ஒரு பலதுறை குழுவை தேர்வு மற்றும் குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட வேண்டும். தீவிரத்தை பொறுத்து பராமரிப்பாளர் அறிவுறுத்தல்கள் மற்றும் ஆதரவை வழங்குவது முதல் உடனடி மருத்துவமனை அனுமதி அல்லது சட்ட அமலாக்க ஈடுபாடு வரை செயல்கள் இருக்கலாம். நோக்கம் எப்போதும் சூழலை நிலைநிறுத்துவதும் வயதான பெரியவரின் உடனடி பாதுகாப்பை உறுதி செய்வதும் ஆகும். பெரும்பாலான அதிகார வரம்புகளில் சுகாதாரம் மற்றும் சமூக சேவை நிபுணர்கள் கட்டாய அறிக்கையாளர்கள் ஆவர். வயது வந்தோர் பாதுகாப்பு சேவைகள் அல்லது பொருத்தமான உள்ளூர் அதிகாரிகளுக்கு சந்தேகிக்கப்படும் முதியோர் துஷ்பிரயோகத்தை புகாரளிக்க நீங்கள் சட்டப்படி கடமைப்பட்டிருக்கிறீர்கள். புகாரளிக்க தவறினால் தொழில்முறை நெறிமுறைகளை மீறுவது மட்டுமல்லாமல் சட்ட ரீதியான தண்டனைகளுக்கும் நோயாளியின் மேலும் தீங்குக்கும் வழிவகுக்கும். சுருக்கமாக, முதியோர் துஷ்பிரயோகம் என்பது முன்கூட்டிய இறப்பு உட்பட கடுமையான விளைவுகளைக் கொண்ட ஒரு சிக்கலான நெருக்கடியாகும். ஒரு நிபுணராக நீங்கள் கண்டறிதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் முன்னணியில் இருக்கிறீர்கள். சிவப்பு கொடிகளை அடையாளம் கண்டு புகாரளிக்கும் நெறிமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் வயதான பெரியவர்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்கிறீர்கள். தொழில்முறை விழிப்புணர்வுக்கான உங்கள் ஆணையை நிறைவேற்றுகிறீர்கள்.